வணக்கம். இன்னைக்கு நாம ம் ரொம்ப ஆவலா எல்லாரும் வெயிட் பண்ற ஜெயிலர் 2 படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, நெறைய செய்திகள், சில தகவல்கள்லாம் வந்திருக்கு. அதையெல்லாம் வச்சு கொஞ்சம் அலசலாம். சரி, இப்ப வந்திருக்கிற செய்திகள், கட்டுரைகள் இதையெல்லாம் வச்சு படம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, அப்புறம் யார் யார் நடிக்கிறாங்க, என்ன மாதிரி எதிர்பார்க்கலான்னு ஒரு தெளிவுக்கு வரலாம் இல்லையா? கண்டிப்பா. முக்கியமா ஜெயிலர் 1 செட் பண்ண அந்த பெஞ்ச்மார்க், அதை தாண்டுமா, எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர். சரி, முதல்ல இந்த ஷூட்டிங் நிலவரம் பத்தி பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? ஜெயிலர் 2 படப்பிடிப்பு பெரும்பாலும் இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காரு. அவர் மறுபடியும் டைகர் முத்துவேல் பாண்டியனா வர்றது நமக்கெல்லாம் தெரியும். ஓகே. கூடவே அவரோட கூலி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையும் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரி சரி. அப்போ ஷூட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ ஹாட் டாபிக் காஸ்டிங் தான் இல்லையா? ஆமா, முக்கியமா மோகன்லால் முதல் பாகத்துல மேத்யூவை கலக்கினாரு. அவர் இரண்டாம் பாகத்துல இருப்பாரா? அது பெரிய கேள்வி. சமீபத்துல டைரக்டர் நெல்சன் திலீப் குமார் கேரளால மோகன்லால சந்திச்சுதான் நியூஸ் வந்துச்சு. ஆமா, படிச்சேன். அவரோட இருதயபூர்வம் ஷூட்டிங் ஸ்பாட்லயா? அதேதான். ஜெயிலர் 2ல அவரோட ரோல் பத்தி பேசினாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது இன்னும் அஃபீஷியலா கன்ஃபார்ம் ஆகல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு பெரிய கன்ஃபார்மான நியூஸ் என்னன்னா, தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நந்தமுரி பாலகிருஷ்ணா. ஆமா, அதுதான் இப்போ பெரிய டாக் ஆஃப் த டவுன். அவர் இந்த படத்துல ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான ரோல்ல நடிக்க கமிட் ஆயிருக்காருன்னு சொல்றாங்க. இது வெறும் கெஸ்ட் ரோல் இல்லையா? கரெக்ட். இது வெறும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்னு படக்குழுவுக்கு நெருக்கமானவங்க சொல்றாங்க. சிவராஜ்குமாரை இது ஒரு இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு இல்லையா? ஆமா, அவரும் சொல்லிருக்காரு. இது நிஜமாவே ஒரு பெரிய பெரிய மூவ். நிச்சயமா. இதுக்கு மேல ஒரு போட்டோ கூட லீக் ஆச்சுன்னு பேசிக்கிறாங்க. பாலகிருஷ்ணா போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கிற மாதிரி. ஆமா, அதுவும் சமூக வலைத்தளங்கள்ல பரவலா வந்துச்சு. அவர் ஒரு பவர்ஃபுல் போலீஸ் ஆபீசரா நடிக்கிறாரா அப்படின்ற கேள்வியே அது எழுப்பியிருக்கு. அப்ப கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போலீஸ் ரோலா இருக்குமோ? இருக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த ரோலுக்காக பாலகிருஷ்ணாவுக்கு 20 நாள் கால்ஷீட்டுக்கு 50 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டதாகவும் சன் பிக்சர்ஸ் உடனே ஓகே சொன்னதாகவும் ஒரு தகவல். 50 கோடியா? 20 நாளைக்கு மட்டும்? அப்ப அந்த கேரக்டர் வெயிட்டேஜ் பாருங்க. ஆமா, அந்த சம்பளமே சொல்லுது அந்த ரோல் எவ்வளோ முக்கியம்னு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. நெல்சன் முதல் பாகம் பண்ணும்போதே பாலகிருஷ்ணாவை யோசிச்சாராம். ஆனா அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வலுவான பாத்திரம் அமையலன்னு அவரே சொல்லியிருந்தாரு. ஓ, அப்படியா? ஆமா, அதனால இப்போ அவருக்காகவே ஸ்பெஷலா ஒரு பவர்ஃபுல் ரோலை டிசைன் பண்ணிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. இது வெறும் ஸ்டார் வேல்யூக்காக மட்டும் இல்ல, கதைக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கலாம். சூப்பர். அப்போ இப்போதைக்கு ரஜினிகாந்த், பாலகிருஷ்ணா இவங்க தவிர வேற யார் யார் இருக்காங்க? முதல் பாகத்துல இருந்த ரம்யா கிருஷ்ணன் விஜயா, மிர்னா மேனன் மருமகள், அப்புறம் யோகி பாபு விமல், இவங்கெல்லாம் தொடர்றாங்க. ஓகே. சிவராஜ்குமார் மறுபடியும் ஒரு கேமியோ பண்றாரு. எஸ்.ஜே. சூர்யாவும் ஒரு முக்கியமான ரோல்ல வராரு. இப்போ பாலகிருஷ்ணாவும் சேர்ந்தாச்சு. ஒருவேளை மோகன்லாலும் கன்ஃபார்ம் ஆயிட்டா? அடேங்க அப்பா, இது என்ன காஸ்டிங்! தென்னிந்திய சினிமாவோட ஒரு மெகா ஸ்டார் காஸ்ட் இது. அந்த மாஸ் அதை விட ஒரு படி மேல போகணும்னு நெல்சன் பிளான் பண்றது நல்லாவே தெரியுது. ஜெயிலர் 1 அந்த கேமியோஸ் மூலமாவே பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ மெயின் கேரக்டர்ல இவ்ளோ பெரிய ஸ்டார்ஸ்னா எதிர்பார்ப்பு எங்கேயோ போகுது. ஆமா, இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு சீக்வல் மட்டும் இல்ல. தென்னிந்தியால இருக்கிற முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து பெரிய ஸ்டார்ஸ் ஒன்னா கொண்டு வர ஒரு மெகா முயற்சி இது. கரெக்ட். குறிப்பா ரஜினிகாந்த், பாலகிருஷ்ணா இவங்க காம்பினேஷன் சீன்ஸ் எப்படி இருக்கும்னு யோசிச்சாலே அதுதான் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. அப்புறம் அந்த லீக் ஆனதா சொல்ற போட்டோ, ரஜினி, பாலகிருஷ்ணா, சிவராஜ்குமார், மோகன்லால் 4 பேரும் சீரியஸா டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு சீன். நிஜமாவே அப்படி ஒரு சீன் இருந்தா தியேட்டர்ல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு காட்சி அமைஞ்சா அது வேற லெவல். இத்தனை பெரிய ஸ்டார்ஸ வச்சு ஒவ்வொருத்தருக்கும் சரியான ஸ்பேஸ் கொடுத்து கதைய நெல்சன் எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்கிறமுதான் இப்போதைக்கு இருக்கிற பெரிய கேள்வி. அதுதான் அவரோட சவாலும் கூட. சரிதான். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, ஜெயிலர் 2 ஷூட்டிங் டிசம்பர்ல முடிய வாய்ப்பிருக்கு. நந்தமுரி பாலகிருஷ்ணா ஒரு பவர்ஃபுல் போலீஸ் ஆபீசர் ரோல்ல பெரிய சம்பளத்தோட கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. மோகன்லால் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம். முதல் பாக நடிகர்களோட எஸ்.ஜே. சூர்யாவும் சேர்ந்து இது ஒரு பிரம்மாண்டமான பேன் இண்டியா படமா உருவாகிட்டு இருக்கு. ஆமா,
இறுதியா ஒரு விஷயம் யோசிக்கலாம். முதல் பாகத்திலே பாலகிருஷ்ணாவை யோசிச்ச நெல்சன் இப்போ அவருக்காகவே ஒரு ரோல் எழுதியிருக்காருன்னா அதோட முக்கியத்துவம் என்னவா இருக்கும்? நல்ல கேள்வி. முதல் பாகத்துல சிவராஜ்குமார் மோகன்லால் கேமியோஸ் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு. அதை விட இது பெருசா இருக்குமா இல்ல வேற மாதிரி இருக்குமா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். தமிழ் சினிமால இப்போ வர்ற சீக்வல்ஸ்ல இந்த மாதிரி பல மொழி சூப்பர் ஸ்டார்ஸ ஒன்னா கொண்டு வர இந்த உத்தி படத்தின் ஸ்கேல் பத்தியும் அதோட வெற்றி வாய்ப்பை பத்தியும் நமக்கு என்ன சொல்லுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ் நீங்களும் யோசிங்க. சரி, இந்த மாதிரி லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டோட சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி.